கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளிலும் கூட கர்த்தருடைய பாடுகளையும் மரணங்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவரை உயர்த்தி துதிக்கும்படியாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக கூடியிருக்கிற நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்முடைய துதிகளையும் நம்முடைய நன்றிகளையும் அவர் சுகந்த வாசனையாய் அங்கீகரித்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையை செலுத்த முடியும். இந்த ஆராதனைக்கு பிரயோஜனமாக ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 10 14 வரை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 10 14 வசனங்கள் வரை. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நான் வாசிக்கதான பின்னணியில தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி அற்பமாய் எண்ணக்கூடாது என்கிறதான அந்த பின்னணியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிப்போம், அதை நாம் தியானிக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆராதனை சிந்தைக்காக இந்த பகுதியில அற்பமாய் ஒரு மனுஷன் எண்ணப்படுகிறதான ஒரு சமயத்துல ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்ததான ஸ்லாக்கியங்கள் என்ன, அவனுக்கு தேவன் கொடுத்த மேன்மைகள் என்ன என்பதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நான் வாசித்த 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த வார்த்தை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்க்க கூடாது என்கிற பட்சத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் ஆராதனைக்கு நான் எடுக்கும் பொழுது சகோதரர்கள் அநேக தியானத்திலே நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லும்போது சொன்னாங்க, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படி என்று சொன்னால் அவர் என்னை யோசிக்கிறதற்கே நான் தகுதி இல்லை என்று சொன்னால் அவர் என்னை விசாரிப்பதற்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகவே முடியாது. நாம் எல்லாரும் ஒத்துக்கொண்டது என்ன அப்படின்னா, பாவிகளாக, துரோகிகளாக, அக்கிரமக்காரர்களாக, தேவனை மறந்தவர்களாக, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து தேவனுடைய அன்பை உதாசீனப்படுத்தி தேவன் நமக்கு கொடுத்த மனசாட்சியை கூட நாம் மதிக்காமல் நமக்கு விரோதமாய் தான், தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அற்பமாய் எண்ணப்படத்தக்கவர்கள், அந்த அழிவின் பாதையிலே போய்கொண்டிருந்தோம். அந்த நம்மை அழித்து விடாதபடிக்கு, நம்மை தண்டனை கொடுக்காதபடிக்கு அவர் நமக்காக செய்த காரியங்களை தான் இந்த வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, தேவன் நமக்கு செய்த மேன்மை, தேவன் நம்மை அழித்து போட வேண்டும், அவருடைய நீதியின்படியாக நம்முடைய நியாயம் தீர்த்து நம்மை நிச்சயமாகவே அவர் அழிக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லையே. அதற்கு மாறாக செய்தது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நான் வாசிக்கிற முதல் வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்திலிருந்து நான் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. முதலாவது நாம் கெட்டு போவது என்கிற வார்த்தை 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. இங்க மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. கெட்டு போனது சித்தமல்ல என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த கெட்டு போனது என்னவென்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்தை வைத்திருக்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். லாஸ்ட், இழந்து போனது, தூரமாய் போனது, வழி தவறி போனது. அப்படி என்று சொன்னால் இந்த சிறியரில் ஒருவர் வழி தவறி போவது, அழிந்து போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. அப்படி என்றால் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பது யாருடைய சித்தமாய் இருந்தது என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தமாய் இருந்தது. அந்த வார்த்தை மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆராதனை உட்காரும் போது மறுபடியும் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் உணர்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, என்னை நினைத்து பார்க்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆனால் என்னை ரட்சிப்பதற்கு அவர் என்னை நினைத்திருக்கிறாரே.
பரலோகத்தின் தேவன் பாவம் செய்தவர்களை அழித்து போட வேண்டும், அதுதான் அவருடைய சிந்தையில் இருக்க வேண்டும். ஆனால் பாவம் செய்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். இரண்டாவது, இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நினைவு கூறுவதற்கு, அவர் நினைத்ததை விசாரிப்பதற்கு, செய்து முடிப்பதற்கு தான் இரண்டாவது காரியம் நமக்கு கிடைத்தது. என்ன அப்படின்னா 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கெட்டு போனது என்கிற வார்த்தை என்பது ஏதோ ஒரு பொருள் கெட்டு போனது என்கிற வார்த்தையுடைய அடிப்படையில் இங்கு எழுதப்படவில்லை. துளைந்து போனது, வழி தவறி போனது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், வழி தவறி போன நம்மை ரட்சிப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக, வழியாகிய தேவன் இந்த உலகத்துல வலி வேதனைகளை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தாரே இல்லையா? பரலோகத்தின் பிதாவானவர் நம்மை நினைத்தார், நம்மை ரட்சிப்பது அவருடைய சித்தமாய் இருந்தது. இரண்டாவதாக, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவானவர் வழி தவறி போன நம்மை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார் என்கிறது தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை சங்கீதத்தில் இப்ப நம்ம 51ஆம் சங்கீதம் வாசிச்சுட்டு இருந்தோம். அதில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, நான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன், உம்முடைய ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்துகிறார். நான் உம்முடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்தேன் என்று அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த சூழல் நமக்கு கூட இல்லையே. ஒரு யூதனுக்கு கிடைச்ச பாக்கியம் கூட நியாயப்பிரமாணமும் இல்லை, நியாயப்பிரமாணத்துடைய அறிவும் புத்தியும் தெளிந்தவர்களாய் நாம் வாழக்கூட இல்லையே. அதற்கெல்லாம் தூரமாய் இருந்த நம்மையும் கூட மனுஷகுமாரன் தொலைந்து போன, தூரமாயிருந்த, மந்தையில் சேராத ஆடுகளாயிருந்த நம்மை தேடி ரட்சிக்க இடையனாகிய அவரே நம்மை தேடி வந்தாரே. எவ்வளவு பாக்கியம் இல்லையா? இன்னைக்கு நாம் மறுபடியும் பார்க்கிறது, என்ன நினைச்சு பார்க்கறதுக்கு, அழிந்து போக வேண்டிய என்னை, அற்பமாய் பார்க்க வேண்டிய என்னை ரட்சிப்பதற்கு அவரே இறங்கி வந்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மாபெரும் ஸ்லாக்கியம் தானே. என்னை அவர் நேசித்தார், என் மேல் அவர் அக்கறைப்பட்டார், என்னை அவர் நினைத்திருக்கிறார், என்னை விசாரித்திருக்கிறார், என்னை மறுபடியுமாக சேர்த்திருக்கிறார், அவருடைய மந்தையின் ஆடுகளாய் சேர்த்திருக்கிறார், என்னை அவருடைய பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இந்த பதங்களை எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு செயல். அவர் ரட்சித்ததுனால இந்த தேவனானவர் எனக்கு செஞ்ச அடுத்த மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த 99 ஆடுகளை வைத்துட்டு அந்த ஒரு ஆடுகளை தேடி வந்தார் இல்லையா, அதை குறித்து பார்க்கிறோம். 13 கடைசி பகுதியில, அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நம்ம ரட்சித்ததை குறித்து, அவருடைய மந்திரில் நாம் சேர்த்ததை குறித்து அவர் எப்படி இருக்கிறாரா? இப்போ அதிக சந்தோஷத்தோடு இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்கு முன்பாக அவர் அதிக வேதனையோடு, மன வருத்தத்தோடு இருந்தார், வழி தப்பி போனதற்காக. ஆனால் இன்றைக்கு வழி தவறி போன நம்ம எல்லாரையும் அவருடைய மந்தையில சேர்த்ததற்காக, ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டதற்காக அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறாராம். எவ்வளவான ஒரு தெய்வன், இவ்வளவாய் ஒரு நல்ல மெய்ப்பர் இந்த காலை நேரத்தில் நமக்கு இருக்கிறார். மந்தையிலே சேர்த்தது மாத்திரம் இல்லை, நமக்காக நம்மை கொண்டு நம் நிமித்தமாக சந்தோஷப்படுகிறார். அதுக்கு அடுத்ததான ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா 10வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். இது எனக்கு கிடைத்த அடுத்த பாக்கியம் இல்லைங்களா? இதுல என்ன வாசிக்கிறோம்? ஒரு விசுவாசிக்கு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை குறித்து யோசிக்கும் பொழுது, விழுந்து போன ஒரு தூதன் தான் யாரு அப்படின்னா சாத்தான் இல்லைங்களா? அந்த விழுந்து போன தூதனுடைய அடிமைகளா இருந்து அவன் சொல்வதை கேட்டு அழிவின் பாதையில ஓடிக்கொண்டு அவன் சந்தோஷப்படுவதற்கு நம்ம எல்லாம் பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு தேவன் நம்மை அவருடைய சித்தத்திலே வைத்திருந்தார். அந்த சித்தத்தை குமாரன் நிறைவேற்றி சிலுவை மரணத்தில் நிறைவேற்றினார். அதனாலே நம்மை சந்தோஷத்தோடு அவருடைய மந்தையிலே சேர்த்தார். அதுக்கு அடுத்த மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு விழுந்து போன தூதர்கள் மத்தியிலே அடிமைதனமாய் இருந்த நம்மை இன்னைக்கு பரிசுத்த தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை பாக்கியவான்களாய் மாற்றி இருக்கிறார். நம் சாதாரணமான ஆட்கள் இல்லைங்க. இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது
ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது சாதாரணமானவங்க இல்லை. தேவன் அவருடைய சித்தத்தில் நம்மை நினைக்கும் பொழுது இவ்வளோ மேன்மையாக தான் நம்மை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா, நான் வியக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நம்மை அற்பமாய் பார்க்கிறது இல்லை, அவர் நம்மை மேன்மையாக தான் பார்க்கிறார். அதனால தான் அவர் உண்டாக்கின நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவத்தின் சாபத்தை தீர்ப்பதற்காக அவரே இந்த உலகத்திலே வந்தார். பிதாவுடைய பரமபிதாவுடைய சித்தத்தை நாம் இருந்தோம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய குமாரன் இந்த உலகத்துல வழி தப்பி போனவர்களை தேடி வந்தார். இந்த வழி தவறி போனவர்களை பார்க்கும் பொழுது நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி நமக்கு நிரூபித்து அந்த வழியில கொண்டு வருவதற்கு சிலுவை மரத்துல வலி வேதனைகளை அனுபவித்து அந்த நித்திய ஜீவ பாதையில நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. மூன்றாவது, அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நாம் துதிகளை செலுத்தினோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேற எதுவுமே நம்முடைய வாயிலிருந்து வரவில்லை. ஆண்டவரை என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. பாவிகள் ஐயா, துரோகிகள் ஐயா, உம்மை மறந்து போனவர்கள் ஐயா, என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அதை துதிக்கிறதில் தான் அவர் இன்னமும் சந்தோஷப்படுகிறார், இன்னமும் சந்தோஷப்படுகிறார். நான்காவதாக நாம் பார்த்தது, இன்னைக்கு நாம் அந்த பிசாசினுடைய விழுந்து போன தூதருடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் அவருடைய பரிசுத்த தூதர்களுடைய பாதுகாப்பை நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேவனுடைய மேன்மை எண்ணி பார்த்தவர்களாக தொடர்ந்து அவருடைய நாமத்தை துதிப்போம், உயர்த்துவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.